நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? அவ்விசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவ்விசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வேதத்தில் கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவ்விசுவாசிகள் பின்னாடி விசுவாசிகள் போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசம், நம் சொல்லுவார்கள், ஒரு குடும்பத்துல ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தால் அந்த குடும்பமே ரட்சிக்கப்படும் என்று சொல்வார்கள் இல்லையா? அப்படிதாங்க இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால், நம்முடைய விசுவாசமானது நாளுக்கு நாள் அதிகரிக்க அதிகரிக்க நிச்சயம் நம் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்துக்குள்ளாவார்கள். இதை உணர்ந்து சிந்தித்து செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக.